எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். உங்ககிட்ட இன்றைக்கி நான் சில கருத்துக்களை கேட்குறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து அப்படிங்கிறதோட என்னோட சகோதரியோட கருத்துன்னு சொல்லலாம். என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி ஒரு திங்கிங் இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தது. நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் மகனின் திருமணத்து அன்று உங்களுக்கு ஒரு மகள் பிறந்தால் எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. உங்களுடைய மகனின் திருமணத்து அன்று உங்களுக்கு ஒரு மகள் பிறந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐயோ, என்னடா கேள்வி, இந்த வயசில் போய் மகளை பெற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்னு தோணுதா? டக்குன்னு எல்லாருக்கும் அதுதான் மனசில் வரும். கட்டாயம் உங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறா அன்னைக்கு, நிச்சயம் உங்கள் மகனின் மனைவிதான் அந்த மருமகள். நான் என் பொண்ணு மாதிரி வச்சுக்குவேன் அப்படின்னு வாயில் வடை தட்டலாம். எத்தனை பேர் அப்படி நடந்துக்கிறாங்க? ஐயோ, என் பொண்ணு வேற இல்லை, என் மருமக வேற இல்லை, எனக்கு என்னுடைய மகள் போல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தி 1000 காய்ச்சாலும் அகத்தி தான், பருத்தி தானே. அப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. உறவுகளை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தெரியுமா? குற்றம் குறைகளை பெருசாக்காதீங்க. உங்கள் பையன் தப்பு செஞ்சால் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டி அப்படியே பூசி மூடி மொழுகுவீங்கள்ல. அதே மருமகள் தப்பு செஞ்சால் அதையே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பிரச்சனை பண்ணுறீங்க. உங்கள் மக செஞ்சால் அதுக்கு ஒரு காரணம் காட்டி சின்ன பிள்ளை தெரியாமல் செஞ்சிட்டா அப்படின்னு பேசுகிறீங்கல்ல. ஆனால் மருமகளுக்கு மட்டும் ஏன் அது இந்த வாய் வரமாட்டேங்குது? அந்த வாய் மகளுக்கு வருது, இந்த வாய் வருது. மருமகளுக்கே இந்த வாய் வரமாட்டேங்குது. ஒரு சிறிய தவறு செஞ்சால் நம்மளே நமக்கு லாயராகி ஆர்கியூ பண்ணிக்குவோம். அடுத்தவங்க அதே தப்பு செஞ்சால் ஜட்ஜாகி தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வரோம், லைட்டாக ஸ்லிப் ஆகி விழுந்துடுது. என்ன சொல்லுவோம்? ஐயோ, இன்னமும் 1000 யோசனையில் வந்தனா, அப்படியே கை தவறி விழுந்துருச்சு நமக்கு அப்படின்னு நமக்கு சப்பக்கட்டுக்குவோம். அதுவே மருமக கொட்டிட்டா, ஒரு டம்ளர் காஃபி கவனமாக எடுத்துகிட்டு வர்றது இல்லையா? இப்போ இந்த இடத்த யார் துடைக்கிறது அப்படின்னு பேசுவோமா இல்லையா? எப்பையும் சின்ன தப்பையோ பெரிய தப்பையோ நம்ம பையனோ நம்ம பொண்ணோ செஞ்சால் எப்படி நம்ம மன்னிப்போமோ, அதே மாதிரி நீங்கள் உங்கள் மருமகள் செய்யும்போது மன்னிச்சு பாருங்களேன். உங்கள் குடும்பம் சொர்க்கம்தான்.
நீங்களும் மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளாக இருந்து வந்தவங்க தானே. உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வந்தீங்களா? அப்போ உங்கள் மாமியார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் வச்சிங்கல்ல. அப்போ இப்போ நீங்கள் எனக்கு நடக்காததெல்லாம் இல்லை, அப்படி வேணாம், எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் என் மருமகளுக்கு நடக்க வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்களேன். உங்கள் மகனோட திருமணத்தன்று உங்களுக்கு ஒரு மகள் கட்டாயம் கிடைப்பாள். அந்த மருமகள் அருமை பெருமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இறுதி நாட்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த கருத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குடும்பம் கோவிலாகிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க தான். குடும்பம் கோவிலாகிறதும் குடும்பம் கோர்ட்டுக்கு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி.